வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுல, சார் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னைக்காவது ஒரு நாள் புகழ் பெறுவேன், இந்த உலகத்தில் நான் யார் என்பது நிரூபிக்கப்படுமா, என்னை எல்லோரும் திரும்பி பார்ப்பாருங்க, எந்த துறையாக இருந்தாலும் சரி புகழ் பெற முடியுமா கேட்கறவங்க நிறைய பேர். கேட்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ படிக்கிறாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து நான் யாருன்னு தெரியுமா, ரன்னிங் ரேஸ் போறாங்க, முதல்ல ஓடணும், மராத்தான்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், ஒலிம்பிக் போறாங்க, இந்தியாவோட பேரை காப்பாற்றுக்கு நான் புகழ் பெற்று பெரிய அளவில் நான் பதக்கங்களை வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகிறாங்க, பேர் புகழோடு இருக்கும், ஒரு நீட் எழுதுறாங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, பத்திரிகையில் பேர் வந்து இன்னாரு இவ்வளவு சாதிச்சிருக்காங்க, இதெல்லாமே புகழ் தான். அப்போ புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனைவருக்கும் தேவைப்படுதான்னா எல்லோரும் விரும்புகின்ற ஒரு சப்ஜெக்ட் புகழ். அப்போ இன்னைக்கு தலைப்பு கண்டென்ட் என்னன்னா, புகழ் பெறும் ஜாதக அமைப்பு எது, இதுதான் என்னையோட கண்டென்ட். அப்போ உங்க ஜாதகப்படி நீங்க ஒரு துறையில் இருக்கீங்க, ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா உங்களால் புகழ் பெற முடியுமா அப்படின்னா, புகழ் பெறுவதற்கு ஜாதகத்தில் விதி இருக்கு, ரூல்ஸ். அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஆப்டா இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களால் புகழ் பெற முடியும், வெற்றி அடைய முடியும். உங்க ஜாதகத்துல நீங்கள் புகழ் பெறணும் அப்படின்னா முதல் கண்டென்ட், அதாவது முதல்ல புகழ் பெறுவதற்கான பேசிக் ரூல் என்னன்னா, நீங்க சிம்பிளா மத்தியமமா ஒரு புகழ், ஒரு 10 தெருவுக்கு இவர் தெரியும்பா, அடுத்த ஸ்ட்ரீட்ல இவர் யாருன்னா தெரியும், அடுத்த வார்டுல இவர் யாருன்னா தெரியும்னா மத்தியமமான, அதாவது ஆரம்ப கட்ட புகழ் 4ஆம் பாவகம். இந்த 4ஆம் பாவகம் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கணும், கிடக்கூடாது. அஸ்தங்கம், நீசம், 6, 8, 12 மறைவு, பாவ கிரகங்களுடன் சேர்க்கை ஆகாது. அடுத்தது மத்தியம புகழ். அடுத்தது ஓரளவுக்கு புகழ், ஒரு ஒரு இந்த ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கேட்டா கூட இவர் யாருன்னு தெரியுமா, அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெறாருன்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவகத்துல ஒரு நல்ல வலுவான கிரகம், சூட்சும கிரகங்கள் வளர்ச்சி, நல்ல பலமான கிரகங்கள் இருந்ததுன்னா புகழ். நிரந்தர புகழ் வேணும் சார், நான் நிரந்தர புகழோடு இந்த பூமியில வாழணும்னு ஆசைப்படுறேன், நிரந்தர புகழ் எனக்கு கிடைக்குமானா 9ஆம் பாவம். அடுத்தது புகழோட எல்லாத்தையும் மனிதர்களை நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா 5ஆம் பாவம். இந்த புகழ் பெறதுனால நான் நிம்மதியா இருக்கேன்னா 11ஆம் பாவம். இதுதான் ரூல். இதை தாண்டி எதுவுமே புகழ் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. 4 அப்படின்ற மத்தியம புகழ், 7 அப்படின்றத அதுக்கு அடுத்த கட்ட புகழ், 9 என்கின்ற உயர் புகழ், இந்த புகழால் அனைவரையும் நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்ற 5ஆம் பாவம். இந்த புகழ் வரும்போது நான் எந்த இடையூறுகளில் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன் என்றால் 11ஆம் பாவம். இந்த 4-5 ரூல்ஸ் தான் இந்த ரூல் தான் உங்க ஜாதகத்தில் நீங்க புகழ்ல உயரத்துல கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இந்த கிரக அமைப்பை தாண்டி எதுவுமே நடக்காது. என்னை பொறுத்தளவுக்கு விதிகளை கரெக்டா பேசி பலன் சொல்றதுதான் என்னுடைய குணம், பழக்கம். அதை விட்டுட்டு எனக்கு தோன்றதை ஆளை பார்த்து நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் பலன் சொன்னதே இல்லை. இந்த கிரகம் இருந்தா இப்படித்தான், இது மாறாது. அவரே எனக்கு அப்படி இல்லை இல்லைன்னா நான் காம்ப்ரமைஸ் ஆனது கிடையாது. இந்த கிரகத்தோட ரூல் இதுதான், 1+1 2 மாறவே மாறாது. அப்ப உங்க ஜாதகத்தில் இப்படி இருந்தா நீங்க இப்படிதான் இருக்கு, அதுல நான் காம்ப்ரமைஸே ஆயிக்குமா. எனக்கு அந்த ரூல் அடாப்ட் இல்லை, எனக்கு இன்னும் ஒண்ணுமே புலப்படலையே அப்படின்னா கண்டிப்பா இதுல நீங்க சொல்றங்கிறதுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆக முடியும். ஏன்னா 1+1 2 மாத்தி எப்படி பேசுறது, 1 2 தானே, 4ன்னு சொல்ல முடியாது. ஆமா இல்லப்பா எனக்கு நான் கூட்டினா 4 தான் வருதுன்னா, ஆமா சார் நீங்க கூட்டினா 4 தான் வருதுன்னு பேச முடியாது. வித் ஜாதகத்தில் இருக்கிற ரூல் தான் நம்ம பேசணும், அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ புகழ் பெறணும் அப்படின்னா இந்த கிரகம் அமைப்பும் கூட இருக்கும். உலக புகழ், பெரிய லெவலில் புகழ், உலக நாடுகள்ல இருந்து, இல்லை நீங்க வெளியில போறீங்க, 4 பேர் சார் நீங்க தானே அவருன்னு கேட்டால் அந்த 9ஆம் பாவகம் அங்க கண்டிப்பா சம்மந்தப்படும். இதுல எந்த மாற்றம் இல்லை. புகழ் பெறுகின்ற ஜாதக அமைப்பு இது வந்து, நான் உழைக்கிறேன், நான் ஓடுறேன், என்னால் எதுவுமே முன்னேற முடியலன்னா புகழ் பெறுவதற்கான அமைப்பு அங்கே இல்லை.
உனக்கானது உன்னை விட்டு போகாது. உன்னை விட்டு போகிறது என்றால் அது உனக்கானது அல்ல. இதான் உண்மை. அப்போ உங்க ஜாதகத்துல நான் ஜெயிப்பேன், புகழ் பெறுவேன், கண்டென்ட் இருக்கான்னு முதல்ல பாருங்க. ஏன்னா இங்க இல்லாம நீங்க என்ன தலையிலன்னாலும் ஒன்றும் நடக்காது. நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கான விதி, உங்களுக்கான அமைப்பு, கட்டமைப்பு அமைக்கப்பட்டு தான் நீங்க பூமியில ஜனனம் ஆவீங்க. அதை கைடு பண்ற வேலை தான் அஸ்ட்ராலஜி சொல்லுது. இந்த புகழை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்களா, அவமானப்படுவீர்களா, பேரு புகழோடு வாழ்வீர்களா என்றால் அது முடியல. ஆனா என்னுடைய அனுபவத்தில் யாரெல்லாம் புகழ் அடைகிறார்களோ அதற்கு நிகரான மன வருத்தத்தையும் அடைந்து கொண்டே வருவார்கள் என்றால் ஒரு துளியும் அது மிகையில். ஏன்னா புகழ் அப்படிங்கிற 9ஆம் பாவத்துக்கு விரய பாவமும் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம்னா இழப்பீடு, இழத்தல். 7ஆம் வீட்டுக்கு அது 2வது வீடு. அப்போ குடும்பம். நீங்க புகழ் அடைய உங்க குடும்பத்தை விட்டு விலகிட்டே இருக்கணும். ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு. குழந்தைகளோடவோ, மனைவியோடவோ, இல்லை மனைவியா இருந்தா கணவனோடவோ, குழந்தைகளோடவோ. ஒரு பெரிய உயரதிகாரியா இருப்பாங்க புகழோட. வீட்டில் வீட்டில் இருக்க முடியாது. என் குழந்தைகளை பார்த்து 1 வாரம் ஆச்சு. ஒரு சினிமா நட்சத்திரமா இருப்பாங்க. நான் குழந்தைகளை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஃபோனில் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. டிராவலிங்லேயே இருக்கிறேன். என்னால் குடும்பத்து கூட டிராவல் பண்ண முடியல. ஒரு கோயிலுக்கு கூட போயிட்டு வர முடியாத சூழல் இருக்கிறேன். டைட் ஷெட்யூல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்கள் புகழ் பெற நினைத்தால் உங்களை விட்டு ஏதேனும் ஒன்று உங்கள் குடும்பத்திலிருந்து அது விலகி கொண்டே இருக்கும். இந்த புகழை கொடுக்க இந்த இடத்துல உங்களை விட்டு ஒவ்வொரு விஷயமா அழுதுகிட்டே இருக்கும். அப்ப புகழ் அடைகின்ற பொழுது ஏதேனும் ஒன்று நம்மை விட்டு தள்ளி நிற்கிறது, புகழ் உடன் இருக்கிறது. அதே போல நிரந்தர புகழுக்கான கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்க்கை இருக்கிறதோ, தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதோ, அவர்கள் சிறிய அளவிலாவது புகழ் பெறுவார்கள். யாருக்கெல்லாம் குரு சனி சேர்க்கை இருக்கிறதோ அவர்களும் சிறிய அளவிலாவது புகழ் பெறுவார்கள். உங்கள் புகழ் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்றால், அந்த புகழ் வெளிச்சத்திற்கு நீங்கள் உலகத்திற்கு அறியப்பட வேண்டும் என்றால், சூரியனும் சந்திரனும் உங்கள் லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் வெளிச்ச கிரகம். இவர்கள் தான் புகழில் முன்னேறுவார்கள். இப்ப நான் பேசின கண்டன் இருக்குல்ல, இதுவே ரத்தின சுருக்கம் தான். இதுலயும் நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும் எழுதி வச்சீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான் வரும். அந்த கண்டன் மட்டும் அடுத்தவங்க உங்க ஜாதகத்திலையும் மற்றவங்களுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்ட் வா, இவர் புகழோடு இருக்காரு, புகழ் இல்லை. அப்ப ஜாதக கிரக அமைப்பு இங்க இல்லாதனால புகழ் அடைய முடியலன்னு சொல்லி புகழ் அடைஞ்சாரு, தக்க வச்சுக்க முடியல, நெருக்கடியா இருக்குன்னா அதுக்கு பேக் எண்ட்ல தசாபுத்தி இருக்கு. அந்த தசாபுத்தி 6, 8, 12 குறைவரான தசாபுத்தியாக இருந்தால் பெரிய அளவுல புகழ் அடையும் போது அந்த புகழை கசக்கி அவர் யாருன்னே தெரியாம பண்ற வேலையை இந்த தசாபுத்தி. அப்ப நிரந்தர புகழ் அடையணும்னா இந்த கிரக சேர்க்கையோடு யோக தசா புத்திகளும் நடந்து கொண்டால் அவர் மிகச்சிறந்த உயரத்தில் கொண்டு போய் புகழ் பெற வச்சு அவரை உச்சத்தில் உட்கார வச்சு வேடிக்கை. இதெல்லாம் புகழ் வருவதற்கான உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற அமைப்பு இதுதான். ஸோ இதை பார்த்து நமக்கு எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல பதிவு இது. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.